இதோ அர்ஜுன மகாராஜனும் துரியோதனனும் பெருத்ததோர் அதாவது போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் சூரியன் அஸ்தமமாவது போல் சுதர்சனா சக்கரத்தை பயன்படுத்தி சூரியனை மறைக்கிறேன். மாமா, சூரியமாகப்பட்டது அஸ்தமாய் விட்டது. நான் என்ன செய்வேன்? சைத்தரசனை எங்க தேடினாலும் கிடைக்கவில்லை. ஆனா இந்த அக்னி தீமூட்டி இந்த அக்னி தீயில ஆனால் அர்ஜுனனாகப்பட்டது நான் மறிகிறேன். மாமா, வைத்த சமயத்தினை நிறைவேற்றப் போகிறார். ஆகட்டும். என் சுதர்சனத்தால் சூரியனை மறைத்தேன். இப்பொழுது என் சுதர்சனாவை வரவழைத்து மீண்டும் பகலாக்குகிறேன். அர்ஜுனா, அதோ பார்த்தாயா, சூரியன் இன்னும் அஸ்தமாகவில்லை. ஒளியை பார்த்தாயா? இப்பொழுதே உன் கையிலே இருக்கக்கூடிய அம்பை வைத்து அந்த அக்னி தேவனிடத்தில் பெற்ற அந்த அஸ்திரத்தினை பயன்படுத்தி இப்பொழுதே அந்த ஜெயத்ரதனின் சிரத்தை எழுப்பாயா? இதோ அந்த ஜெயத்ரதனின் சிரமாகப்பட்டது அந்த அக்னி தேவன் கொடுத்த அஸ்திரத்தினால் இப்பொழுது அந்த மார்க்கமாக பறந்து கொண்டிருக்கிறது. கீழே விழாமல் மறு அஸ்திரம் தொடுத்து வாயு பகவானிடத்தில் பெற்ற அந்த அஸ்திரத்தினை பயன்படுத்தி இப்பொழுதே அந்த சிரத்தினை அடித்தாயானா அவனுடைய தந்தையாகப்பட்ட விருதச்சத்திரன் எப்பேற்பட்ட வரம் பெற்றிருக்கிறான். இதோ எவன் ஒருவன் என் மகனின் சிரத்தினை இந்த மண்ணிலே விளைவிக்கிறானோ அவனுக்கு மரணம் என்று வரம் பெற்றவன். ஒருவேளை இந்த சிரம் இப்பொழுது மண்ணில் விழுந்து விட்டா நீ சிரம் அதாவது உன் தலையானது சுக்காக வெடித்து மாண்டு மடிந்து விடுவாய். இந்த வாயுதேவன் கொடுத்த அஸ்திரத்தினால் இந்த சிரத்தினை அவன் தந்தையாராகிய விருதச்சத்திரன் கையிலே விழுமாறு செய்வாயாக. கேளுங்கள் சபையோர்களே, ஜெயத்ரதனின் சிரத்தினை அறுத்து அவனுடைய தந்தையாராகிய விருதச்சத்திரன் வரம் பெற்ற காரணத்தினால அந்த ஜெயத்ரதன் என்று சொல்லக்கூடிய சைந்தவனின் சிரமாகப்பட்டது அவன் தந்தையாராகிய விருதச்சத்திரன் கரங்களிலே சென்று விழுகிறது. அப்பொழுது அந்த விருதச்சத்திரனாகப்பட்டவன் தன்னுடைய மகனின் சிரத்தை பார்த்த உடனே தன் மகனுடைய சிரம் கையிலே வந்துவிட்டதே என்று பயத்தால் அந்த சிரத்தினை மண்ணிலே போடுகிறான். அவன் பெற்ற வரத்தின்படி அந்த சிரம் மண்ணிலே விழுவதற்கு காரணமாக அவன் தந்தையாகிய விருதச்சத்திரனே இருந்த காரணத்தினால விருதச்சத்திரன் அவன் சிரமாகப்பட்டது வெடித்து சுக்குநூறாகி அவனும் ஆண்டு மடித்து விடுகிறான். இத்துடன் 14ஆம் நாள் சைந்தவன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகமும் 13ஆம் நாள் அபிமன்யுவும் கொன்றை மலர் மாலையும் என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே முட்டிற்று. அனைவரும் சென்று வரலாம்.